ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ஒரு 4 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பேண்ட்டு துணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்டு துணி தான் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த துணி வேணாலும் எடுத்துக்கலாம். சாஃப்டான கிளாத்தாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு தேவை சின்ன சின்ன பிட்டு துணிங்க தான். அதை சேர்த்து வச்சு கூட நம்ம தச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை 4ஆக மடித்து ஒன்று சேர்த்து இதை தச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ஓரங்களெல்லாம் நம்ம ஒரு ஊசி நூல் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கங்கள்லேயும் தைச்சிக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு குட்டி தலகாணி மாதிரி இருக்குல்லங்க. இது எதுக்குன்னா இதில் நாம் இப்போ சென்ட் எடுத்துக்கலாம். சென்ட் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பர்ஃப்யூம் இருந்தால் கூட அதை கூட இது மேலே அடித்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள் வீட்டில் டபுள் டேப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் ஒரு நூல் வச்சு கட்டி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நூல் கட்டி கூட எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வீட்டு பாத்ரூமில் கட்டி தொங்க விட்டுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. சாஃப்டான கிளாத்தாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா நம்ம பாத்ரூம்குள்ளே எப்போ நுழைஞ்சாலும் ஒரு பேட் ஸ்மெல் வரும். இனிமேல் நீங்கள் பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சால் நல்லா வாசனையாக இருக்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் சென்ட் எடுத்து அடித்து விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்ம தாளிக்கிறதுக்காக காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா வாங்குவோம். இது இப்போல்லாம் சரியாக காய வைக்காமல் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா வெயிட் கரெக்டாக இருக்கும், ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இது அவங்களுக்கு லாபம். அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாகவே பூசண முத்து போயிடுங்க. மேலே ஒரு மாதிரி தூசி தூசியாக இருக்கும், உள்ளக்க கூட தூசியாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. அப்படி இல்லாட்டினா குறைவான தீயில் இந்த மாதிரி கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுத்து எடுத்துடாதீங்க. லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். சூடு இறங்கினவனாலும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாள் இந்த மாதிரி வரும். இதே மாதிரி நீங்கள் சீரகத்தை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் மசாலா அரைப்போம்லங்க. தனியா, மிளகு, சீரகம், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைப்போம்ல. சில பேர் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அது கூட சேர்த்து அரைப்பாங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம கொஞ்சம் அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒரு 500 கிராம் தனியாவுக்கு ஒரு 50லேருந்து 100 கிராம் அந்த மாதிரி அளவில் நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான். இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுறது மூலயமா குழம்பாக இருக்கட்டும் இல்லை கிரேவியாக இருக்கட்டும் நல்ல திக்காக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலே இதில் நம்ம தனியாவையும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறது மூலமாக தனியாவை நம்ம காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. எதையுமே ரொம்ப வறுக்க வேண்டாங்க. வறுத்துட்டா அதோடைய வாசனை தன்மை போயிடும். அதனால் தனியாவை வறுக்க தேவையில்லை. இந்த லேசான சூட்டிலேயே நம்ம இந்த மாதிரி பெரட்டி எடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அரைச்சதுக்கப்புறமா மசாலாவும் நமக்கு நீண்ட நாள் வரும் அரிசி சேர்த்து அரைக்கிறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்ம வீட்டில் தோசைக்கு சட்னி நல்லா காரமாக வச்சு சாப்பிடுவோம். சட்னி இல்லைனா சாம்பார் அதெல்லாம் காரமாக வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா வாய்க்கு எதனா இனிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு முட்டையில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை மேலே ஊற்றி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா, ஏன்னா கரிஞ்சிரும். இப்போ காரமாக இருக்கிற வாய்க்கு இனிப்பாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.